எங்க இருந்தாலும் அவ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்க்கா. லூசு பயலாப்பா நீங்க. சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. நீ அவ வாழ்க்கையில இல்லைன்னா அவ எப்படி சந்தோஷமா இருப்பா? அவ இன்னைக்கு வராம இருந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னை வந்து பார்க்காததுக்கு அவ வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சா நீ இப்படியெல்லாம் பேசவே மாட்ட ஜீவா. அப்பா வாமா அம்சா. காஃபி எடுத்துக்கோங்கப்பா. சரிடா சரிடா. என் மக போட்ட காப்பி வாசனை வாசல் வரைக்கும் வருதே. என் மகதான் இன்னைக்கு காப்பி போடுறான்னு நீ போட்ட வாசனையை வச்சு அப்பா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்குதான் எப்படா கொண்டுட்டு வருவ குடிப்போம்னு இந்த கட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். சரிப்பா குடிங்க. என்னடா என்னாச்சு? என் முகம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு. எப்போதும் இருக்கிற செழிப்பு இல்லையே. என் மகளுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, சும்மாதான். அம்சா, ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு என் மக எப்படி பேசுவா? ஏதாவது இருக்கிற விஷயத்துக்கு என் மக எப்படி மூஞ்சிய வச்சுப்பான்னு எனக்கு தெரியாதா? எங்க அப்பா முகத்தை பார்த்து ஒன்னும் இல்லைன்னு சொல்லு பாப்பா. அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பா கிட்ட நீ பேச மாட்டேன்னு தான் கவலைப்படுவேன். என்ன பேசன? வா உட்காரு பேசுவான். நான் சொன்னதுக்கு அப்புறம் கோவப்பட மாட்டீங்கல்ல? பொறுமையா கேப்பீங்கல்ல? மடி, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? அப்படி இந்த அப்பா கோவப்படுற அளவுக்கு நீ என்ன சொல்ல போற? என்ன விஷயம்னு சொல்லுவேன் பாப்போம். அப்பா அது வந்து சொல்லுடா, என்ன வந்து போயின்னு. முதல்ல வந்து உட்காரு. உட்காந்து என்ன விஷயம்னு சொல்லு. பரவாயில்லப்பா, இருக்கட்டும். சரிம்மா, சரி என்ன விஷயம்னு சொல்லு. என்ன காலேஜ்ல எதுவும் டூர் போறாங்க, காசு வேணுமா? இல்லப்பா, அது இல்ல. அப்புறம் ஜீவா காலேஜ்ல இருந்து வந்திருக்கான், அவனை போய் பார்க்க போகணும். வெளியில எங்கேயும் ஊர் சுத்த போறதுக்கு காசு வேணுமா? இல்லப்பா, அதுவும் இல்ல. அப்புறம் என்னடா, ஜீவா கூட சண்டை போட்டு பேசாம இருக்கியா? நான் வந்து சேர்த்து வைக்கணும் அதானே? இல்லப்பா, இது வேற. வேறனா என்ன விஷயம்டா? மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அப்பாவுக்கு தெரியும்? என்ன விஷயம்னு சொல்லு. அப்பா, ஜீவா என்ன விரும்புறேன்னு சொல்றான்ப்பா. என்ன அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. அதான் நான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். அடகழுத, இந்த சந்தோஷமான விஷயத்துக்கா இப்படி தயங்கி தயங்கி நிக்கிற? இத முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? அப்பா, உங்களுக்கு கோவம் இல்லையா? எதுக்குடா கோவப்படணும்? என்னைக்காவது ஒரு நாள் நீ வந்து இப்படி சொல்ல மாட்டியா? இல்ல ஜீவா வாயால இப்படி ஒரு வார்த்தையே கேட்க மாட்டேனான்னு நானே தவம் இருந்தேன். நீங்களாவே முடிவு பண்ணி ஒரு வார்த்தையே சொல்லிட்டீங்க. அது வரைக்கும் அப்பாவுக்கு சந்தோஷம் தானே? அப்பா, ஜீவா என்னோட ஃப்ரெண்டுப்பா. நீங்களும் அவனை என் ஃப்ரெண்டா நம்பி தானே வீட்டுக்குள்ள எல்லாம் விட்டு அவன் கூட எங்க வேணா போயிட்டு வான்னு நம்பி அனுப்பிச்சிங்க. இப்ப அவன் வந்து என்ன விரும்புறான்னு சொல்றான். உங்களுக்கு அவன் மேல கோவமே வரலையா? என்ன நீங்க சந்தேகப்படவே இல்லையாப்பா? அப்பா அதான் சொல்றேன்லடா, என் கண்ணை மூடுறதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்துராதான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நீ வந்து சொல்ற. இதை நினைச்சு நான் வருத்தப்படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ என்ன இருக்கு? அப்ப நீங்க என்னையும் ஜீவாவையும் தப்பா நினைக்கலையாப்பா? மடி, 1000 தான் சித்தி உன்னைய அம்மா மாதிரி பாத்துக்கிட்டாலும் அவளுக்குன்னு 2 புள்ள இருக்குல்ல. அவ புள்ளைய மேல காட்டுற பாசத்தை விட உன் மேல அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்காதான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில உன் மேல உள்ள பாசம் குறைய ஆரம்பிக்கலாம். அப்பா காலத்துக்கு அப்புறம் உன்னைய இந்த அளவுக்கு அன்பாவும் பாசமாவும் உனக்கு பிடிச்சது மாதிரி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறது யாருன்னு ரொம்ப போட்டு திணறிக்கிட்டு இருந்தம்மா. நம்ம ஜீவாவே உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? நம்ம ஜீவாவை மாதிரி ஒரு மாப்பிள்ளைய நம்ம எங்கே போய் தேடி பிடிக்க போறோம் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டேன். அந்த சூழ்நிலையில தான் அப்பா மனசுக்கே தோணுச்சு, ஏன் அங்கிட்டு இங்கிட்டு போகணும், பேசாம ஜீவாவையே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்னன்னு. அப்பா, அப்ப உங்களுக்கும் ஜீவா பிடிச்சிருக்காப்பா? அதை தானடா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில உன்னைய நல்லா பாத்துக்கிற, உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட, நீ எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஜீவா தானடா. அவன் கூட உன் வாழ்க்கையை நீ ஷேர் பண்ணிக்கிட்டா அப்பாவுக்கு சந்தோஷம் தானே அம்சா? அப்பா, ஜீவா நாளான்னைக்கு ஃபாரின் கிளம்பிடுவான்ப்பா. அவன் ஃபாரின் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஓகேவா இல்லையான்னு வந்து சொல்ல சொன்னான். அப்ப நான் என்னப்பா சொல்லட்டும்? அடைகழுத, இதே இல்லாம அப்பாட்ட கேப்ப? நீங்க சொல்லுங்கப்பா, நான் அவன்கிட்ட என்னப்பா சொல்லட்டும்? என்ன சொல்ல போற? என் சித்திக்காரி ஒருத்தி வீட்டில் இருக்கா. என்னைய வேற யாருக்கும் கட்டி கொடுக்க அவ விட மாட்டா. அவளோட தம்பிக்கே தான் என்னை கல்யாணம் பண்ணி வைப்பா. உன் மனசுல உள்ள ஆசையெல்லாம் அழிச்சிரு ஜீவான்னு போய் சொல்லுடி. ஈஸ்வரி, என்ன பேசுற நீ? என்ன பேசுறோம்னு புரிஞ்சுதான் பேசுறியா?
எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு தாங்க வந்து பேசுறேன். என்னடா என்னைக்கும் இல்லாத திருநாளா அப்பங்கிட்ட பம்மிக்கிட்டு போய் நிக்கிறாளேன்னு பார்த்தா காரியமாத்தான் வந்து நிக்கிறியாடி அனாத நாயே. ஈஸ்வரி 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 ஈஸ்வரி. என்னங்க போதும் செல்லமே தங்கமே வைரமேன்னு உருகுவாளே, இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி இப்படி அனாத கழுதைன்னு சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? இதுதாங்க நான், இதுதான் இந்த ஈஸ்வரி. என்னடி உன் குடிகார தம்பிக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலையேன்னு இப்படி பைத்தியம் முடிச்சு போய் திரியிறியா? இங்க பாருங்க, இப்ப இங்கனக்குள்ள இந்த நிமிஷம் நிக்கிற ஈஸ்வரி தான் உண்மையான ஈஸ்வரி. இங்கிட்டு வாமா. என்னடி உன் வீணா பொண்ண தம்பி கூட சேர்ந்து உன் குணமும் மாறிடுச்சா? இந்த ஊராளுக என்னத்தையும் உனக்கு ஏத்தி விட்டுட்டாளுகளா? அப்பா நீ சும்மா இருமா. அவ தம்பிக்கு தான் உன்னைய கட்டணும்னு பெணாத்திக்கிட்டு தெரிஞ்சால. இன்னைக்கு ஜீவாவுக்கு உன்னைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லவும் அவளுக்கு புத்தி பேதளிச்சு போச்சு. இவ்வளவு நாளும் அடுத்தவ பெத்த பிள்ளையும் கூட பார்க்காம தான் பெத்த புள்ள மாதிரி பாராட்டி சீராட்டி வளர்த்த உன்னைய எப்படி பேசுறான்னு பத்தியா? அனாத கழுதன்கிறா. அப்பா சித்தி என்ன எப்போதுமே அப்படிதான்ப்பா சொல்லுவாங்க. அம்சா, என்னடா அம்மா சொல்ற? எப்போதுமே அப்படிதான் சொல்லுவாளா? ஆமாப்பா, சித்திக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதுப்பா. தம்பி தங்கச்சி மாதிரி என்ன நினைக்க மாட்டாங்கப்பா. உங்ககிட்ட மட்டும்தான்ப்பா என்னை பத்தி பாசமா இருக்கிறது மாதிரி பேசுவாங்க. என்னை எப்போதுமே அனாத நாயே இங்க வா, அனாத நாயே அங்க போன்னு என்ன வார்த்தைக்கு வார்த்தை அனாதன்னு தான்ப்பா கூப்பிடுவாங்க. அப்பா அம்சா, இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நான் சொல்லிடுவேணும்னு சொல்லி உங்களுக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொடுத்துருவேன்னு சித்தி மிரட்டுவாங்கப்பா. எனக்கு நீங்க வேணும்லப்பா. உங்களை விட்டா எனக்கு யாருப்பா இருக்கா? அதனாலதான்ப்பா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கும் இப்ப தெரிஞ்சது நல்லதா தான் போச்சு. இத்தனை வருஷமா இந்த நாயை பாராட்டி சீராட்டி வளர்க்கறது மாதிரி நடிச்சுக்கிட்டு இவளை தங்கமே செல்லமே வைரமேன்னு இந்த ஆளு முன்னாடி கொஞ்சிக்கிட்டு அப்பப்பா அந்த வார்த்தையெல்லாம் சொல்லையில எனக்கு நாக்கு கூசும். இந்த அனாத நாயி நான் பெத்த பிள்ளைக்கு சமமா? ஒண்ணுக்கு 2 பிள்ளைங்களை முத்தா பெத்து வச்சிருக்கேல, சொத்துல சரிபாதியா பிரிச்சு என் 2 பிள்ளைங்களுக்கு ஒரு பங்கும் இந்த அனாத நாயை ஒத்த கழுதைக்கு ஒரு பங்குமா எழுதி வச்சிருக்க. அது எப்படி உனக்கு தெரியும்? இவ்வளவு நாள் இருக்கிற சொத்தெல்லாம் நமக்கு தான், நம்ம சொல்றதான் இந்த ஆளு கேட்டுக்கிட்டு ஆடுவான்னு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். இப்பதானே தெரியுது சொத்து கணக்கு எல்லாத்தையும் முன்னாடியே வக்கீல வச்சு எழுதிட்டேன்னு. இப்ப தாயா வக்கீல பாத்துட்டு வர்றேன். ஏய், உன் பிள்ளைகளுக்கு சொத்து எழுதி வைக்காம இருக்கனா? உன் பிள்ளைகளுக்கு நான் சம்பாரிச்ச சொத்துல முக்காவாசி எழுதி வச்சிருக்கேன். அவளுக்கு பாதியா எழுதி வச்சது அவ அம்மாவோட சொத்து. அவ அம்மாவோட சொத்து அவளுக்கு தானடி வந்து சேரணும். அப்ப அவளுக்கு தானே கொடுக்க முடியும். அவ அம்மாவோட சொத்தை எடுத்து எப்படி உன் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும்? அவ பெத்த பிள்ளைய இந்த வீட்டுல வச்சிருந்து இவளுக்கு நான் சோறாக்கி வடிச்சு கொட்டி இவளை வளர்க்கணும். ஆனா அவ ஊட்டி சொத்தை மட்டும் உன் மக ஒத்தாள் இருந்து ஆளணுமா? இது நல்ல கதையாவுல இருக்கு. அவ அம்மாவோட சொத்து முறைப்படி அவளுக்கு தாண்டி வந்து சேரணும். நான் சம்பாரிச்ச சொத்துல தான் சரிபாதியா என் பிள்ளைகளுக்கு எழுதி வச்சிருக்கேன்ல. அப்புறம் என்ன உனக்கு கேடு வருது? என் பிள்ளைய இவ்வளவு வருஷமா போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கியே. சித்தி கொடுமைனா என்னன்னே தெரியாம என் பிள்ளைய வளர்க்கணும். உன்ன மாதிரி ஒரு தாய்க்கு தாயா இருந்து என் பிள்ளைய வளர்க்குறவ இந்த ஊர்ல யாரு கிடப்பான்னு மாறு தட்டிக்கிட்டு தெரிஞ்சனே. எல்லாத்தையும் பொய்யாக்கி இப்படி புழுவுனி ஆட்டம் ஆடி இருக்கியடி பாவி. போது நிறுத்திய விட்டா ரொம்பத்தையும் பேசிக்கிட்டு இருக்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கேன். என் வயிற்றுல 10 மாசம் சுமந்து நான் பெத்த பிள்ளைகளும் இந்த அனாத நாயும் ஒன்னா பிறக்கும் போதே ஆத்தால முழுகிட்டு பிறந்தது. இவளுக்கு நான் நல்லது கிடது பாக்கணுமா? எனக்கு ரொம்ப தேவை அவசியம் பாரு. ஏய் உன்ன அப்பா 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 எந்திரிங்கப்பா. ஏன் சித்தி எங்க அப்பாவை இப்படி போட்டு கொடுமைப்படுத்துறீங்க? உங்களுக்கு சொத்து தானே வேணும். என் சொத்து எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எழுதி வச்சிடுறேன். எங்க அப்பாவை விட்டுருங்க சித்தி. எலட்டு நாயே, வயசு வித்தியாசம் பார்க்காம உன்னை கல்யாணம் பண்ணது எதுக்கு நினைச்சேன்? ஊரை சுத்தி சொத்து சுகம் இருக்கு, காணிகரை இருக்கு, காசு பணம் வச்சிருக்கான். எப்படியும் இவனை கல்யாணம் பண்ணா நல்லா வாழலான்ங்கிற நம்பிக்கையில தாண்டா உன்னை கல்யாணம் பண்ணேன். எல்லாத்தையும் கெடுக்கிறது மாதிரி இத்தனை வருஷமா பொத்தி பொத்தி பாதுகாத்த எல்லாத்தையும் இப்படி வீணடிச்சிட்டு நிக்கிறீடா படுவாவி. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா எந்திரிச்சு உட்காருங்கப்பா. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா
இங்க பாரு, இந்த வீட்டை விட்டு அப்பனும் மகளும் எங்கேயாவது வெளியில போகணும்னு நினைச்சீங்க, இந்த ஈஸ்வரியோட மறு உருவத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா, போய் வக்கீல பார்த்து பத்திரம் ரெடி பண்ணிட்டு வருவேன். அப்பனும் மகளும் ஒழுங்கா கையெழுத்த போட்டு எனக்கு கொடுக்கல, தொலைச்சிருவேன் ராஸ்கல். அப்பா, அப்பா நமக்கு சொத்து எதுவுமே வேணாம்ப்பா. நீங்க மட்டும் நல்லா இருந்தா எனக்கு போதும்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, எழுந்து உட்காருங்கப்பா. அப்பா 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 எங்கேயும் அடிபட்டுருச்சப்பா. அப்பா நான் போய் தண்ணி அள்ளிட்டு வரவாப்பா. வாங்கப்பா, ஹாஸ்பிட்டல் போலாம். அப்பா, உங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் உன்னை தனியாளா இருந்து வளர்த்து ஆளாக்க முடியாதோன்னு ஊர் ஆளுங்களும் சொந்த பந்தங்களும் சொன்ன பேச்ச கேட்டு சித்தின்னு ஒருத்தைய கூட்டிட்டு வந்த பாவத்துக்கு என் புள்ள இத்தனை வருஷமா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு இந்த அப்பனுக்கு தெரியாம போச்சடா. நீ நல்லா இருக்க, உன்னை அவன் நல்லபடியா வச்சுக்கிறான்னு நம்பி இத்தனை வருஷமும் நான் உன்னை கண்டுக்காம விட்டுட்டேனே. என் புள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு கொடுமையா அனுபவிச்சிருக்கேன்னு நினைச்சாலே அப்பா அப்பா அதுல ஒண்ணும் இல்லப்பா. நம்ம சித்தி தானப்பா, அதனால எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க விடுங்கப்பா. அப்பா அப்பா என்னப்பா பண்ணுது? அப்பா அப்பா பேசுங்கப்பா. அப்பா 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 பேசுங்கப்பா. அப்பா 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 என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. அப்பா உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லப்பா. சித்தி என்ன அனாதன்னு வாய்க்கு வாய் சொல்லுவாங்க. நீங்க மட்டும் எனக்கு இல்லைன்னா சித்தி சொன்னது எனக்கு உண்மையாயிரும்பா. அப்பா சித்தி சொன்னதை உண்மையாக்கிட்டு போயிடாதீங்கப்பா. அப்பா நீங்க எனக்கு வேணும்பா. அப்பா 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 எப்பவுமே நீதான் என்னோட ஆவி, பட்டம் பல வாங்கி ஆகணும் மேதாவி. உன்னை விட ஒரு சொத்து சொகம் இந்த மண்ணில் இல்லை என்று சொல்லிடுவேன். கண்ணு மணியன ஒன்ன நினைச்சு நான் கையில் எடுத்துதான் கொஞ்சிடுவேன். எதையும் உனக்காக சுலுவா செஞ்சிடுவேன். ஒத்த நோடி பிரிய சொன்னா இறந்தே போயிடுவேன். அடி பாவி, நடிச்சு நடிச்சு என் புருஷனை கொண்டுட்டியடி. சித்தி சித்தி அப்பாவை வந்து பாருங்க. சித்தி சித்தி அப்பாவை பேச சொல்லுங்க. சித்தி சித்தி நீ ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் புருஷன் இப்படி அநியாயமா கொண்டுட்டியடி பாவி. வீட்டை விட்டு வெளியே போடி அனாத நாயே. சித்தி என் புருஷன் பொணத்தை கூட நீ எல்லாம் தொடக்கூடாதடி, வெளியே போடி. இப்ப சொல்லுப்பா தம்பி, எங்க அம்சி குந்தாணி மேல ஏதாவது தப்பு இருக்கா? இல்லக்கா, எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. ஏன் தெரியாது? உங்க அம்மா உள்ளூர்ல தானே இருந்தாங்க. ஊர்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டாங்களா என்ன? இல்ல நீனு தான் விசாரிக்காம இருந்திருப்பியா? அவனுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. யாருக்கிட்டயுமே எதுவுமே விசாரிக்கலையா என்ன? இல்லக்கா, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க ஊர்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற விஷயம், ஏன் எங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்கங்கிறது கூட எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் எதுவுமே தெரியாதுக்கா. சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்கக்கா. என்னப்பா சொல்ற? வெளிநாட்டுக்கு தானே போனேன். அதுவும் இப்போ உள்ள காலத்துல வெளிநாட்டுல இருந்து எவ்வளவோ ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. ஏன் ஒரு ஃபோன் பண்ணி உன்னால பேச முடியாதா என்ன? இல்லக்கா, என்னை ஃபாரின் கூட்டிட்டு போன ஏஜென்ட்டு எனக்கு திருட்டு விசா எடுத்து கொடுத்துட்டான். நான் அந்த ஊர்ல போய் இறங்கின அடுத்த நிமிஷமே துபாய் போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப நாளா ஜெயிலில் தான்க்கா இருந்தேன். என்னை யாருமே வந்து பார்க்க முடியாது, என்னால் யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியலக்கா. அதனால அம்சா என்ன பண்றா ஏது பண்றா, அவளுக்கு என்ன ஆச்சு, எங்க அம்மா அப்பா எப்படி இருந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியலக்கா. என்ன தம்பி சொல்ற? ஆமாக்கா, நான் வெளிநாட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் வரைக்கும் என்னால் யார்கிட்டயுமே பேச முடியாத சூழ்நிலையில தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அம்சாவோட அப்பா இறந்துட்டாங்கங்கிறது தெரியும். ஆனால் குறிப்பிட்ட அந்த நாளில் இறந்தாங்கங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியாதுக்கா. ஓஹோ, அப்படின்னா நீ வெளிநாட்டுக்கு போற சமயத்துல தான் அவங்க வீட்டுல இவ்வளவு கூத்து நடந்திருக்குங்கிறது உனக்கு சுத்தமா தெரியாது. அதனால நீ அம்சாவை தப்பா நினைச்சுக்கிட்ட. நம்மளை வேணான்னு அவ முடிவு பண்ணிட்டா போலன்னு அவ பக்கம் நீ திரும்பவே இல்லை. அவளை பத்தி எதுவுமே விசாரிக்கல, அப்படித்தானே? ஆமாக்கா, ஆனால் அவள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், யாரு கூட இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணுங்கிறத மட்டும் நான் எப்போவுமே கடவுள்கிட்ட வேண்டிப்பேங்க்கா. அவள் என்னைக்கும் நல்லா இருப்பா, நல்லா இருக்கணும்.
எப்பா அந்த புள்ள இன்ன வரைக்கும் உன்னையவே நினச்சிக்கிட்டு நீ தான் எல்லாமே, நீ தான் அவளோட சந்தோஷம் நிம்மதி அப்படின்னு அந்த புள்ள ஒவ்வொரு நாளும் ராகம் பாடிக்கிட்டு இருக்கு. நீ என்னடானா யார் கூட இருந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ற? மனசுக்கு பிடிச்சவங்க எங்க இருந்தாலும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டோம்லக்கா. அவ நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அது மட்டும்தான்க்கா எனக்கு வேணும். ஷப்பா சாமி, இவ்வளவு கதையும் சொல்லி இருந்தும் திரும்ப திரும்ப பழைய குருடி கதவை தொடடினா என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைக்கு சந்தோஷமே நீந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிப்பா, எல்லாத்தையும் விடு, நடந்ததெல்லாம் மறந்துரு. இப்போ நான் உன்கிட்ட கேட்குறேன், அந்த புள்ள நாளைக்கே உன்னைய தேடி வந்தாலும் அந்த பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்க தயாரா? அதை மட்டும் சொல்லு. பழைய ஜீவாவா? அந்த பிள்ளைய நல்லபடியாக ஏற்றுக்குருவியா? முழு மனசோட எந்த நெருடலும் இல்லாமல் அந்த பிள்ளைய நீ நல்லபடியாக வச்சு வாழ வைப்பியா? இப்போவே நீ அதுக்கு ஓகே சொல்லு. யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, யார் எதுக்கு தடையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தடுத்து வீசி எரிஞ்சு விட்டு ஏன் தலைமையில உங்க 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன ஓகேவா? ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. நான் ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா விக்கிக்கும் அம்சாக்கும் நடக்க இருந்த கல்யாணம் என்ன ஆகுறது? விக்கி எவ்வளோ எதிர்பார்ப்புகளோடவும் எவ்வளோ ஆசை கனவுகளோடவும் இவ்வளோ தூரம் வந்திருப்பான். அவங்க வீட்டில் உள்ளவங்க இந்த மகாலுக்கு மட்டுமே எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணி தான் பையனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு எவ்வளோ பூரிச்சு போயிருப்பாங்க. எல்லாத்தையும் நில கொலையிற வைக்கிறது மாதிரி அம்சாவை நாளைக்கு நான் கூட்டிகிட்டு போய் தாலியை கட்டிட்டா இந்த குடும்பம் என்ன ஆகும்? என் நண்பன் என்ன ஆவான்? தம்பி, ஆனா உனா தலையை தொங்க போட்டுக்கிட்டு நீனா பேசிட்டு இருக்காத. நான் தானே உன்கிட்ட கேட்குறேன், என்னைய பார்த்து பதில் சொல்லு. இல்லைக்கா, அது சரியா வராது, விட்டுருங்க. ஏன் சரியா வராதுன்ற? அந்த புள்ள உன்கிட்ட வந்து பேசலை, உனக்கு ஓகே சொல்லலை, உன்னை வந்து பார்க்கலங்கிறதுனால கோவம். உன் சூழ்நிலையும் அப்படி இருந்துச்சு. அதனால இவ்வளவு நாளும் நீ பேச வேணாம், தள்ளி இருப்போன்னு தள்ளி இருந்த. இப்போதான் நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேலேயும் வேணான்னா என்ன அர்த்தம்? அட அப்பா, உனக்கு அந்த பிள்ளைய பிடிக்கலையா? உனக்கு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இல்லையா? இந்த அக்கா விட மாட்டாங்க போல இருக்கே. விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கல்யாண மண்டபத்திலேயே ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க? என் நண்பனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். என் நண்பனோட குடும்பம் என்னால் அசிங்கப்பட நான் விரும்ப மாட்டேன். என் விக்கி என்னை விட பல மடங்கு அம்சாவை நல்லபடியாக வச்சுப்பான். அவள் சந்தோஷமா இருப்பா. அவள் சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தம்பி, உன்னைய தப்பா கேட்குறேன். நீ அம்சாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு யார் தடையா இருப்பான்னு சொல்லு. எல்லாத்தையும் எதிர்த்துட்டு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்னைய நம்புன்னு தானே கேட்குறேன். இல்லைக்கா, எங்கள் மாமா பொண்ணை அம்மா பேசி முடிச்சிட்டாங்க. நான் அவ்வளோதாங்க்கா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். தேவையில்லாததை பற்றி இனிமேல் பேச வேண்டாம் ப்ளீஸ். இனிமேல் அம்சாவை பற்றி என்கிட்ட எதுவும் பேசாதீங்கக்கா. அதானே பார்த்தேன். என்னடா புள்ள ஒரு மாதிரியா பம்மறியேன்னு நினைச்சேன். நான் கூட வெளிநாட்டு வாழ்க்கையில கஷ்டப்பட்டது, அம்மா அப்பாவுக்காண்டு இது பண்ணதுன்னு அந்த நேரத்தில் அம்சாவை விட்டுட்டு போயிட்டோமே, அவள் வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ எது நடந்துச்சோன்னு அதை நினைச்சு கவலைப்படுவேன்னு பார்த்தா பரவாயில்லப்பா, உன் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நீ ரெடி ஆயிட்ட. அதனால அம்சாவை அதையும் இதையும் சொல்லி பழி போட பாக்குற, அப்படித்தானே? தம்பி ஜீவா, நான் கூட அந்த அம்சி குந்தாணி உன்னைய பத்தி ரொம்ப பெருமையா சொல்லும் போதெல்லாம் சே கட்டுனா இந்த மாதிரி ஒரு ஆளை கட்டணும்டா அப்படின்னு உன்னைய நானும் ரொம்ப பெருமையான ஆளா நினைச்சிட்டேன். சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சு ஒன்னா வளர்ந்து ஒன்னாவே இருந்து கடைசியில வயசு பையன்னு வரும்போது கல்யாண காட்சின்னு வந்தோன்னே இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்க தாய் தகப்பனோட இருக்கிறவங்க இவ அனாதை கழுத, அவ இவளை விட அழகா கூட இருந்திருக்கலாம், உங்களுக்குள்ள ஒண்ணுக்குன்னு ரத்தமா போயிருச்சேன்னு இந்த அனாதை கழுதையை விட்டுட்டு எல்லா வசதி வாய்ப்போட வர்ற பொண்ணா பார்த்துட்டு செட்டில் ஆகலான்னு பார்த்துட்டியோ? ஆயிருந்தேன் சின்ன வயசு ஃப்ரெண்டா இருந்தாலும் ஆம்பளைன்னு வரும்போது அந்த ஆம்பளை புத்தியை காமிக்கத்தானே செஞ்சுட்ட. மாமா மகளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அம்சாவை ஒதுக்கி வச்சான்ங்கிற விஷயம்லாம் அம்சாக்கு தெரிஞ்சா அந்த புள்ள மனசு என்ன பாடுபடும்? அந்த பிள்ளைகிட்ட போய் நான் எப்படி சொல்லுவேன், என்னன்னு புரிய வைப்பேன்? நெடுவாளி அக்கா, அம்சா, நீ எப்படி வந்த?